எங்கடா அவன்? அந்த பஸ் ஸ்டாப்ல சிகரெட்டை பத்த வச்சு இந்த காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி சாப்பிடுறதுக்குள்ள முடிஞ்சா கொன்னு சொன்னான். இன்னும் வரலையடா? இதோ சிக்னல் வந்துருச்சு. ஜார்ஜ், தூக்குடா. என்னது? அவனை கொல்ல ஒருத்தன்? அவனுக்கு ஒருத்தனே அதிகம். அவனுக்கு 100 பேரே ஒருத்த மாதிரி தான். நல்ல நேரம். எனக்கு சின்ன அப்பா தான் வச்சான். இவன் பேட் டைம். கண்டிப்பா பண மரத்தை தான் சொருவ போறான். பார்த்துட்டு இருக்கீங்க, அவனை சுட்டு தள்ளுடா. இதுக்கு மேல எங்க இருந்தோம் நமக்கும் சீன் தான். எஸ்கேப். சார், தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். வணக்கம் சார்.
உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க சாக போறீங்க. என்னடா குட் நியூஸ் என்ன பேட் நியூஸ் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதுதான் என் ஸ்டைல். இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? உன் தம்பிய ஊர் முழுக்க தேடினீங்கல்ல, அவனை தூக்குனது நான் தான்டா. நான் கண்ணை மூடி 3 என்றதுக்குள்ள 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இந்த இடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சுத்தமா இன்னும் 1 2 3 சொல்லு, யார் நீ? ரிஷி பேசு. கேக்குறல்ல, இப்ப சொல்ல போறியா? நான் சொல்றேன். முதல்ல அவர் மேல வந்து கையெடு. ரிஷி நீ நினைக்கிற மாதிரி பொறுக்கியோ ரவுடியோ இல்ல. எங்க ஊரு தெய்வம் பூபதி ஐயாவோட பையன். பெரிய ஐயா வந்துட்டாரு. அண்ணா நீ வா. ஜனங்க இந்த நாட்டுல நிம்மதியா இருக்க காரணம் அரசியல்வாதியோ கடவுளையோ நம்பி இல்ல, போலீஸ் கிட்ட இருக்கிற நம்பிக்கையால தான். இப்படி தப்பு செய்யற போலீஸும் வேணாம், போலீஸ் ஸ்டேஷனும் வேணாம். ராஜு ஐயா, ஸ்டேஷனை இழுத்து மூடு. கான்ஸ்டபிள் கேஸ். வணக்கம் சார். சார், நீங்க இப்படி ஸ்டேஷனுக்கு பூட்டு போட்டா ஏன் வேலை போயிடும் சார். எஸ்பி சார், இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? லக்ஷ்மி, நடந்தது நீயே சொல்லு. சார், இவரு என்னோட அண்ணா. பேச்சு வராது. அண்ணனை ஏமாத்தி சில பேர் சொத்து டாக்குமெண்ட் எழுதி வாங்கிட்டாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக சாரை பார்க்க இங்க வந்தப்போ அந்த வேலையை நான் 1 hourல முடிச்சு கொடுத்துடுறேன், அதுக்கு பதிலா உன் தங்கச்சியும் 1 hour அனுப்பினாரு. சார், அது உங்க தம்பி பையங்கிறதுனால. டேய் ஜெயராம், அண்ணே, உன் பையன் தப்பு பண்ணிருக்கான், விட்டுலாமா? கூடாதுண்ணா. நிறுத்து. பாத்தீங்களா எஸ்பி சார்,
வீட்டாளுங்களோ வெளியாளுங்களோ, தம்பியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ராஜு, ஐயா, இவன் வீட்டுலன்னு இல்ல, இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது. இழுத்துட்டு போய் இவனை ஊருக்கு வெளியே தூக்கி போடு. ஏய், மறுபடியும் நான் உன்னை எங்கேயாவது பார்த்தேன், அங்கேயே புதைச்சிருவேன். டேய், பெரியவர் வந்ததால நீ இப்போ உயிரோட இருக்க.